ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய வேர்ம் இன்ஃபெக்ஷன், அதாவது குடலில் ஏற்படக்கூடிய புழுத்தொற்றுக்கள் பற்றிய மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த வகையான இன்ஃபெக்ஷன் எவ்வாறான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும், எவ்வகையான பரிசோதனைகள் மூலம் இந்த இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கலாம், அதோட தடுப்பு முறைகள் என்னென்ன, எவ்வாறான மருந்து மாத்திரைகளை நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி மிகவும் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குடற்புழுக்கள் அப்படின்னு சொன்னால் என்ன என்பது பற்றிய சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். பொதுவாக நம்மளோட சிறுகுடலில் சில வகையான புழுக்கள் தொற்றிக்கொள்வதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறை குறைவடைதல், அதாவது இரவு நேரங்களில் நித்திரை குழம்புதல், இவ்வாறான நிறைய விஷயங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த குடல் புழுக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மனிதனுடைய உணவு கால்வாய் தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கி சிறுகுடலில் அவை ரீப்ரொடக்ஷனை மேற்கொள்ளும். எனவே அளவுக்கு அதிகமாக பெருக்கமடைகின்ற சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் கூட ஏற்படலாம். இது தவிர சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சட் காமாலை கூடவே அதிகளவான எரிச்சல், அசௌகரியம் போன்ற உணர்வுகள் கூட ஏற்படலாம். மனிதனின் சிறுகுடல் தொகுதியில் தொற்றிக்கொள்ளக்கூடிய குடற்புழுக்களை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான புழுக்கள் காணப்படுகின்றன. ஆனால் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புழு என்ன அப்படின்னு சொன்னால் பின்வேர்ம். ஆங்கிலத்தில் என்டரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்ற ஒரு நேமால் அழைக்கப்படும். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊசிப்புழு அப்படின்ற ஒரு பேரால் அழைப்போம். முதலாவதாக இந்த பின்வேர்ம் தொற்றிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, அடல்ட்ஸுக்கும் இந்த வேர்ம் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸ் காண்பிக்கலாம். பொதுவாக இது தொற்றிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால் சுகாதாரம் குறைந்த நிலையில், அதாவது சின்ன பிள்ளைகள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணுக்குள்ளே விளையாடுவாங்க, அதோட எல்லோரோடையும் ஃப்ரீயாக பழகுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலசல கூடத்தில் பாவிக்கும் போது கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பராக வாஷ் பண்ண மாட்டாங்க, சோப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வாறான நிலையில் இந்த பின்வேர்ம் அப்படின்ற ஒரு புழுவினுடைய முட்டைகள், அதாவது எம்ப்ரியோனேட்டட் எக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே லைட் வெயிட், கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இது அவர்களுடைய கைகளில் ஒட்டிக்கொள்ளும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய நகங்களை ஒட்டிக்கொள்ளும். இதன் பிற்பாடு அவர்கள் உணவினை உள்ளெடுக்கும் போது உணவின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுகுடலை சென்றடையும். இதை தவிர வேறு சில வழிகளிலூடும் இந்த பின்வேர்ம் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஏனைய பிள்ளைகளோடு விளையாடும் போது அந்த பிள்ளைகளுக்கு இந்த பின்வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குமாக இருந்தால் அவர்களோடு கண்டாக்ட் வைக்கும்போது, உதாரணமாக அவர்களுடைய கைகளை தொடும்போதோ அல்லது அவர்களுடைய ஆடைகளை தொடும்போது இவர்களுடைய கைகளில் அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற அந்த பின்வேர்முடைய எக்ஸ் ஒட்டிக்கொள்ளும். இதை தவிர பேரண்ட்ஸுக்கு இந்த பின்வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு கூட தொற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கையில் இருக்கும்போது கூட தொற்றிக்கொள்ளலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீமேல் வேர்ம் அதிக அளவான முட்டையை குதப்பகுதியில் இடும். எனவே இந்த டைமில் அந்த வேர்ம்ஸ் வெளியே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. எனவே ஆடைகளில் அந்த வேர்ம்ஸ் ஒட்டிக்கொள்ளும். இந்த டைமில் சின்ன பிள்ளைகள் உங்களோட படுக்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு கூட இந்த இன்ஃபெக்ஷன் தொற்றிக்கொள்ளலாம். இதை நாங்கள் க்ராஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர இன்னும் ஒரு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டோ இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் டைமில் அதிக அளவான இச்சிங்கை உணர்வாங்க, அதாவது குதப்பகுதியில் அரிப்பு போன்ற ஒரு உணர்வு ரொம்பவே அதிகமாக ஏற்படும். இந்த டைமில் தூக்கத்தில் இருந்தாலும் அவர்களை அறியாமல் அரிப்பு ஏற்படக்கூடிய அந்த குதப்பகுதியில் அவர்களை அறியாமல் சுரண்டுவார்கள். இந்த டைமில்
வந்து அவர்களுடைய கைகளில் அந்த பின்வேம்பினுடைய எக்ஸ் வந்து தொற்றிக்கொள்ளும். கிட்டத்தட்ட 4 to 6 மணித்தியாலங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ் வந்து நன்கு பூரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவரக்கூடிய நிலைமைக்கு வந்து வளர்ச்சி அடையும். இந்த டைமில் மறுபடியும் அந்த கைகள் வந்து வாய் மூலம் தொடுகை உறும்போது, உதாரணமாக சாப்பிடும்போதோ அல்லது ப்ரஷ் பண்ணும்போதோ அல்லது வேறு எந்த நேரங்களில் வந்து வாயினோடு தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் மறுபடியும் அந்த நபருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர இன்னும் ஒரு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ரெட்ரோ இன்ஃபெக்ஷன். அதாவது தொற்றுக்கொண்ட நபர்களுக்கு வந்து பின்வம் வந்து எக்ஸினை இட்ட பிறகு 4 to 6 மணித்தியாலங்களுக்குள்ள அந்த எக்ஸ் வந்து மெச்சூர் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து புழுக்கள் வெளிவந்து மீண்டும் குதத்தினோடு சிறுகுடலை நோக்கி பயணிக்கும். இதனை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்ரோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர மிகவும் அரிதான சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் காற்றின் மூலம் பரவுதல். இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாய் மூலமோ அல்லது மூக்கின் மூலமோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றின் மூலம் உட்சென்று உணவு கால்வாய் பகுதியை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்தபடியாக பின்வம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை குருத்த மனிதனில் காண்பிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக சின்ன பிள்ளைகளில் பொதுவாக ஏற்படக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் கலைதல். அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கன்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை காணப்படும். அடிக்கடி வந்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பின்வம் இன்ஃபெக்ஷன். இரவு நேரத்தில் இந்த குடற்புழுக்கள் குதப்பகுதியில் வந்து முட்டைகளை இடும்போது அந்த டிஸ்டர்ப்ஸை வந்து அவர்கள் உணர்வதால் தூக்கம் வந்து கலையும். இதை தவிர இன்னும் சில பிள்ளைகள் தூக்கத்தில் வந்து பற்களை தாங்களே கடித்து கொள்வார்கள். இதை நீங்கள் நைட்டில் அவதானிக்கும் போது கண்டிப்பாக பின்வம் இன்ஃபெக்ஷனுடைய நோய் அறிகுறிகள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பாக அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதை தவிர பொதுவாக ஏற்படக்கூடிய இன்னும் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இரிட்டபிலிட்டி. ஆசனவாய் பகுதிகளில் அதிகளவான எரிச்சல், அதிகளவான அரிப்பு போன்ற உணர்வுகள் காணப்படும். சின்ன பிள்ளைகள் வந்து அடிக்கடி குதப்பகுதியில் வந்து விரல்களால் விட்டு சுரண்டுவார்கள். இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேர்ம் இன்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதிகளவாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அடிவயிற்றில் வலிகள் கூட ஏற்படலாம். இன்னும் சில பேருக்கு வந்து அவர்களுடைய நிறை குறைதல் அல்லது அவர்களுடைய போசனை குறைபாட்டின் நிலைமை கூட ஏற்படலாம். இது பின்வம் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டுமில்லை, ஏனைய குடற்புழுக்களுக்கும் உரிய அறிகுறியாக காணப்படும். கூடவே அப்பெண்டிசைட்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக எவ்வாறான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் இந்த இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஜூரின், அதாவது சிறுநீர் பரிசோதனை மூலமோ அல்லது ஏனைய பிளட் டெஸ்ட் மூலமோ இந்த வகையான இன்ஃபெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஃபுல் பிளட் கவுண்டை மேற்கொள்ளும் போது இயோசினோபீலியா, அதாவது WBCயில் இருக்கக்கூடிய வகைகளில் ஒன்றுதான் இயோசினோபில். அந்த இயோசினோபிலினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் காமன், எல்லார சந்தர்ப்பங்களில் வந்து பாசிபிளாக இருக்காது. முக்கியமாக மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனை என்ன அப்படின்னு சொன்னால் மெல பரிசோதனை. குழந்தைகளில் வந்து அதிகாலையில் வந்து ஃபீக்கல் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவர்களுடைய மெலத்தை வந்து சின்ன ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி லெபோரட்டரி டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ஸ்கொச் டேப் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வகையான செலோ டேப் போன்ற ஒரு கருவியின் மூலம் ஆசனவாய் பகுதியில் வந்து தொட்டுக்கொண்டு அந்த செலோ டேப்பை வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வைத்து அவதானிப்பார்கள். இவ்வாறான பரிசோதனைகள் மூலம் அந்த பின்வேர்மினுடைய முட்டைகளை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த டைமில் வந்து வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருப்பதை உறுதி செய்து கொள்வார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுடைய நகத்தினை வந்து வெட்டி எடுத்துக்கொள்வாங்க. அந்த நகத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோஸ்கோப்பில் வந்து வச்சு அவதானிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தடுப்பு முறைகள். பின்வம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதன் பிற்பாடு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய மருந்துகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்பெண்டசோல், மெபெண்டசோல் அப்படின்ற 2 மாத்திரைகள் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பைரன்டல் அல்லது பெமோட் போன்ற டேப்லெட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இதை தவிர இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் உண்கின்ற உணவு நன்கு சமைத்த உணவாக உட்கொள்ள வேண்டும். பச்சையாக உண்ணக்கூடிய பழ வகைகள், கிழங்கு வகைகளை நன்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலசி முடிஞ்ச ஹாட் வாட்டரில் நன்கு கழுவிய பின்னர் உட்கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கொள்ளுதல். உதாரணமாக மலசல கூடத்தினை பாவித்த பின்னர் கைகளை ஹேண்ட் வாஷினையோ அல்லது சவர்காரத்தினை பயன்படுத்தி நன்கு கழுவி கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் மண்ணில் விளையாடுவாங்களா இருந்தால் விளையாடினதுக்கு பிற்பாடு அவர்களை நீராட செய்யுங்கள். கூடவே கைகளை நன்கு கழுவி கொள்ள செய்யுங்கள். இதை தவிர முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு நகங்கள் நீட்டாக வளருமாக இருந்தால் அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மண்ணுக்குள்ளே விளையாடும் போது அவர்களுடைய நகத்துகளில் அந்த வேர்ம்ஸ் ஒட்டிக்கொள்ளலாம். எனவே இவர்களுடைய நகங்களை நீங்கள் கட்டையாக வெட்டி விடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளலாம். இதை தவிர இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட நபர்லேருந்து ஏனையவர்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் தொற்றிக்கொள்ளலாம். எனவே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட நபரனுடைய ஆடைகள், உள்ளாடைகளை தனியாகவே வாஷ் பண்ண வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய அந்த ஆடைகளில் இவ்வகையான வேர்ம்ஸ் ஒட்டிக்கொள்ளலாம். துவைக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சுடுதண்ணியில், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லிய சூட்டில் உள்ள சுடுதண்ணியில் டிட்டர்ஜென்ட்டை கொண்டு வாஷ் பண்ணுவது நல்லது. அத்தோடு தூங்கும்போது தனியாக தூங்குவது கூட நல்லது. இது கூட இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.